சாரதா, நான் எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னு ஆத்தாட்ட வேண்டிட்டியா? இந்த தர்மலிங்கத்தை எதிர்த்து நீங்க நின்னுதான் ஆகணுமா? ஏன் ஆத்தாவே பயந்து போய் அந்த தர்மலிங்கத்தை எதிர்த்து நான் நிக்க கூடாதுன்னு சொல்லிடுச்சே? சும்மா இருங்க, என்னமோ எனக்கு வேண்டான்னு தோணுது. சாரதா, 30 வருஷமா எங்க ஊர் ஜனங்க கையெடுத்து அவங்க கண்ணையே குத்திட்டு இருக்கிறான் அந்த தர்மலிங்கம். அது புரியாம அவன் தான் அவங்க கண்ணீரை துடைக்கிறதா நம்பிக்கிட்டு இருக்காங்க அந்த அப்பாவி ஜனங்க. சரி, அந்த ஜனங்களை நம்பி எலெக்ஷன்ல நின்னா ஜெயிச்சிருவா போறீங்க? அண்ணா போஸ்டாவே ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த தர்மலிங்கத்துக்கு அவனை எதிர்த்து நிக்கவும் ஒரு ஆள் இருக்குங்கிறத புரிய வைக்கணும். மயானத்துக்கு புறப்பட்டா யாரு எதுக்க வராதீங்க, வந்தா அடிச்சுக்குமா. சரி, நீங்க எலெக்ஷன்ல நிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அப்படியே செய்யுங்க. இப்போ அது ஒத்துக்கிட்டியே. சரி சரி, நாளைக்கு நான் நாமினேட் பண்ணும்போது என் கூட வர்றவங்களுக்கு இப்பவே போய் சொல்லிட்டு வந்து. இருங்க இருங்க இருங்க, இப்ப போகாதீங்க. காளி கோயிலுக்கு திரும்பினதுக்கு அப்புறம் போங்க. போனா என்ன? என்னங்க நீங்க காளி வேட்டைக்கு போகும்போது எதிர்த்தாப்புல போக கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்புறம் போய் சொல்லிக்கலாம். பசங்களுக்கு பாடம் சொல்லிக்கிட்டு இருக்கிற வாத்தியாரம்மா நீயே இப்படி பயப்பட்டேன்னா எப்படி? சாரதா, எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு. இந்த மாதிரி மூட நம்பிக்கைலாம் எனக்கு கிடையாது. இப்ப நான் போய் அதெல்லாம் பொய்ன்னு நிரூபிக்கிறேன் பாரு. என்னங்க இப்ப போகாதீங்க. பைத்தியக்காரத்தனம் விடுமா. என்னங்க ஏன் கதவு சாத்துறீங்க? கதவு போட்டாதீங்க, எனக்கு பயமா இருக்கு. பயமா இருந்தா உள்ளே தாப்பா போட்டுக்க. தர்மலிங்கம், என்னப்பா என்னையே எதிர்த்து எலெக்ஷன்ல நிக்க போறியாமே? ஏன் உங்களை எதிர்த்து நிக்க கூடாதா? இப்படித்தான் இருக்கணும். அப்படியே இரு. உதவின்னு கேட்டிருந்தா 1 லட்சமோ 2 லட்சமோ பணத்தை கொடுத்துருப்பாரு. அவர் பதவியிலேயே கை வைக்கிறிய? சரி, ஆசைப்பட்டுட்டாரு, பதவியை கொடுத்துருவோம். ஏதோ நம்மளால முடிஞ்சதை கொடுப்போம், அவரால முடிஞ்ச அளவு வாங்கிக்கிட்டோம். அம்மா என்னப்பா இது? எலெக்ஷன்ல நிக்கிறேன்னு சொன்னா இங்கேயே நிக்க முடியல. இனிமே இவன் எங்கேயுமே நிக்க கூடாது. ஏதோ நம்மால முடிஞ்சது. ஆத்தாவை எதிர்த்தா சும்மா விடுவாடா? எதிரில வந்த ஆத்தா அடிச்சு போட்டா நம்ம ஊருக்குள்ள போய் சொல்லுங்கடா. கடவுளே, அவரை காப்பாத்து. என்னங்க 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 என்னங்க, ஐயோ என்னங்க, நான் சாக போறேன்னு கவலை இல்லை. ஆனா எங்க ஊர் ஜனங்களுக்கு நான் எதுவுமே செய்ய
நீதான் அவங்களை எப்படியாவது அம்மா மாமாய் இந்த ஊரின் ஜனங்களும் நல்லா இருக்கணும் தாய். வீரநல்லூர் வந்துருச்சு, இறங்குங்க. ஐயோ, என்ன இது அவசகுன மாதிரி? நல்லது இல்லை. கண்ணத்தில் முத்தமிட்டால் உள்ளந்தான் குயிலி. டெய்லரையா, டெய்லரையா, உட்கார்ந்தா தூங்குற வியாதி. டெய்லரையா, நல்ல வேளை இப்போவாது எழுப்பினிய. கனவுல இந்த குயிலி வந்து முத்தம் கொடுக்கறதும் கண்ணத்தை கிழல். அம்மா நான் சொன்னேன்ல, இவங்கதான் நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்க பெரிய வாத்தியாரம்மா. அடச்சி, எட்மினிஸ்டர்னு சொல்லியா? கேட்டிவ் மீட்டிங். வணக்கங்க. தமிழா? பட்டர். இந்த ஊர்லயே இங்கிலீஷ் தெரிஞ்சவன் நான் ஒத்தந்தான். டவுட் வந்தா என்கிட்ட தான் கேட்பானுங்க. வாத்தியாரம்மா, என் கண்களையே உங்கள்கிட்ட ஒப்படைக்கிற மாதிரி இந்த வசந்த மாளிகையை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். அதை ஒழுகாம படிக்குங்க. எனக்கு தாராள மனசு. தான் 1ஆம் தேதி வாடகை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 30, 31லயே கொடுத்துட்டா போதும். ஆமா, ஒத்த பெட்டியோட வந்திருக்கீங்களே, மற்ற சாப்பாட்டு வசதி எல்லாம் இனிமே தான் வாங்கணும். நல்ல வேளை தந்தை இன்னைக்கு வந்துட்டீங்க. நீ மூவாகாக சந்தையில போய் எல்லா சாமான்களும் வாங்கிக்கிட்டு காகரி ஐட்டம் மட்டும் நம்ம பிந்து கோச்சிட்ட வாங்கி நல்லா இருக்கும். இதுன்னா என்னது? முட்டைக்கோசு தான் முண்டா. Twinkle, twinkle, little star, how I wonder what you want. வணக்கம் வணக்கம். என்னது இந்த வாட்டி சந்தை சந்தை மாதிரியே இல்லையே? விக்கிறவங்க தான் ஜாஸ்தியா இருக்கிறாங்க, வாங்குறவங்க யாரையுமே கடமை. என்ன பொண்ணு தாயே, கும்பிடுறேயா. ஒரு கூட அவரை மாத்திரம் கொண்டு இருக்கிற, விளைச்சலே சரியில்லையா? விளைச்சலுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்லைங்க. இந்த மனுஷன் அம்பட்டையும் குடிச்சே தீக்கிறான். உனக்கே அந்த பழக்கம்? தப்புதான் ஐயா, இனிமே குடிக்கவே மாட்டேன். ஏயா வர்ற அன்னைக்கெல்லாம் மூஞ்சி காமிக்கிறீங்க? நீங்க ஏலம் விடுங்கயா. ஏலம் விடலாமா? பின்ன எடுத்து சூற விடலாமா? விடு. இந்த பாரு, பொருள் சலீசா இருக்கு. ஒரே அடியா 10ல ஆரம்பிக்காத, 3ல ஆரம்பி. உன் மனசை ஓடிப்பானே. சரி, ஒரு கூட அவரை 3.5. அது என்ன ஆரம்பிக்கும் போதே பின்னத்துல ஆரம்பிக்கிறேன்? தின்னா பின்னம் ஆயிடுவேன். சரி, 4 ரூபா. 5 ரூபா, 6 ரூபா, 8 ரூபா, 10 ரூபா. 10 ரூபா ஒரு தரம், 10 ரூபா 2 தரம். விடு. அந்த 10 ரூபாய் ஏன் நோண்டுற? எவனும் வரமாட்டான். 20 ரூபா. எவன்டா நோண்டுறவன்? என்ன நிறுத்திட்டீங்க? ஏலத்தை விடுங்க. 20 ரூபா ஒரு தரம், 2 தரம். 20 ரூபா 3 தரம். எத்தனை கூட? 30 கூட. அப்ப 600 ரூபா. டேய், எந்த ஊர்ற நீ? மணலூர்பேட்டை. சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டியா? ஏங்க இதுக்கு முன்னால இந்த சந்தையில எங்க அனுமதி இல்லாம ஏதாவது எடுத்துட்டு போயிருக்கியா நீ? அட விடுப்பா, அதிக விலைக்கு யாரு கேக்குறாங்களோ அவங்களுக்கு தான் நாங்க கொடுப்போம். என்னையா தியாகி? சுதந்திர போராட்டம் இன்னும் முடியலையா? இது சுதந்திர போராட்டம் இல்ல, வயிற்று போராட்டம். ஐயா ஐயா, 10 ரூபாய்க்கு வேணா உங்களுக்கே கொடுத்துடுறேன். அவரை விட்டுருங்க ஐயா. இந்த விடுறேன். ஐயோ, வேண்டாயா, விட்டுருங்கய்யா. சொன்னா கேளுங்கய்யா. ஐயா வேண்டாயா.